இப்போ ஒரு விஷயம் முடிவாயிடுச்சு, அக்யூஸ்டை கொலை பண்ண தான் வந்திருக்காங்கன்னு. அப்போது இந்த மாதிரி ஒரு சம்பவம் காவல்துறை கட்டுப்பாட்டில் இருக்கும்போதே ஒருத்தரை போட வந்ததுன்றது எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 ஆண்டுகளில் இதுதான். ஒன்று ரிலீஸ் ஆகி வெளியே வந்து மறுநாள் வெட்டுப்பட்டு சாவான், இல்லை கோர்ட்டுக்கு போயிட்டு வரும்போது வெட்டுப்பட்டு சாவானே தவிர, கோர்ட்லேருந்து சிறைக்கு கூட்டிகிட்டு போகும்போது ஒரு பெரிய ரவுடியை வழியிலேயே பைபாஸில் அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஒன்று நடந்திருக்கலாம். நம்ம ஏற்கனவே கூட ஒருத்தரை வந்து ஒரு ரவுடியை வந்து நம்ம சிவாஜி படத்தில் வந்த மாதிரி ஒரு வேன்லேயே வச்சு இது பண்ணதெல்லாம், அதெல்லாம் ஃபயர் பண்ணதெல்லாம் இருந்தாலும், இந்த நூற்றாண்டில் இந்த வருஷத்தில் இந்த மாதிரி ஒரு காவல்துறை இவ்வளோ செக்யூராக இருக்கும்போது பண்ணாங்கன்னா, இப்போ நீங்கள் பொறுத்தளவுக்கு இந்த 10 பேரை உயிரோடு பிடிப்பாங்களா அப்படின்றது ஒரு ஏன்னு கேட்டால் காவல்துறை ரொம்ப துரிதமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அந்த நேற்று அந்த குற்றவாளி அவன் குற்றவாளி தான் இருந்தாலும் தன்னுடைய கடமையை செய்து நேற்று ஒரு போலீஸ் செத்திருந்தார்னா என்னவாயிருக்கும். அப்போ உண்மையாகவே காவல்துறை சார்பில் இந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு காயப்பட்டவங்களுக்கு உண்மையாகவே அவங்களுக்கு வந்து பாராட்டக்கூடியவங்க அவங்களுக்கு உண்டான பாராட்டுக்களை அவங்களுக்கு தெரிவிக்கணும்.